ஆமா மகமாயி, என்கிட்ட பறிக்கிற மாதிரி பறிச்சு என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துட்டியே. மல்லி குலம் கோத்திரம் தெரியாதவ தீட்டுன்னு நாங்கெல்லாம் சங்கடப்பட்டப்போ எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருந்தது. இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு இப்ப புரிஞ்சு போச்சு. அதனாலயோ என்னவோ அவ இறந்து போன 2வது நாளே ராத்திரி என் கனவுல வந்தா. நீ அழாதம்மா, மறுபடியும் நான் வருவேன்னு சொன்னா. பெத்த பாசத்தோட பிரம்ம நினைச்சுக்கிட்டு அந்த கனவோட அர்த்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. அது மட்டும் இல்ல லலிதா, 1 மாசத்துக்கு முன்னாடி அம்மனோட கோயிலுக்கு நீ நடுராத்திரியில போயிருக்கன்னு நினைச்சு தேடிட்டு வந்தோம். ஆனா நீ வீட்டில தான் இருந்த. அப்பவும் அம்மன் உன் கனவுல வந்தாங்கன்னு என்கிட்ட சொன்ன. ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு பழத்தை கொடுத்தாங்கன்னு சொன்ன. எடுத்துக்கோ. நீ எதையுமே என்கிட்ட வேண்டிக்கல. நானாதான் இந்த பழத்தை உனக்கு கொடுத்திருக்கேன் இல்லையா? ஆமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, அத கொடு. முன்னாடி இருக்கிற அந்த பழத்தை எடுத்துக்கோ. இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல. 2 பழத்தையும் நான் தானே கொடுத்தேன். 2 பழமும் சாப்பிட ருசியாவும் நல்லாவும் இருக்கு. சாப்பிடறதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல. உன்னுடைய தாய்மைக்கு எந்த அநியாயமும் ஏற்படாது. ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்பப்ப எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். ஆனா அதோட அர்த்தம் எனக்கு புரியல. உன்கிட்ட எதுவுமே இல்ல, அத நானே தான் கொடுத்தேன். இப்ப இதையும் நானே தான் கொடுக்கறேன். உன் தாய்மைக்கு எந்த அநியாயமும் நடக்காதுன்னு இந்த தாய் என்கிட்ட சொன்னா. ஆனா ஏதோ ஒரு முகத்தை நம்ம பொண்ணான ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்க? எங்கேயோ பொறுத்து வளர்ந்தவ கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம இருக்கா. மடி ஆச்சாரம் எதுவுமே தெரியல. கஷ்டம். புதுசுல அப்படித்தான் இருக்கும். போக போக நம்ம மனசுக்குள்ள இவதான் நம்ம பொண்ணுன்னு ஏத்துக்கிட்டா அதெல்லாம் ஒரு கணக்கா? என் மனசுல இன்னமும் நம்ம சுந்தரியே நிறைஞ்சிருக்கா. இவளுக்குள்ள நாம அவளை பார்க்கணும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.